பம்கின் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். லைக் பம்கின் வந்து இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹை இன் பீட்டா கெரட்டின், விட்டமின் சி, இ. அப்புறம் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா விட்டமின் ஏ, சி, அயன், ஃபோலேட் எல்லாமே இருக்குது. கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்துட்டு விட்டமின் ஏ இருக்குது. அதனால் வந்து குட் ஐசைட்டுக்கும் நைட் விஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்துட்டு ப்ளட் ப்ரெஷரை லோவாக பண்ணும். ஃபைபர் ஹை ஃபைபர் இருக்குது, அந்த அதில் இருக்கிற ஹை ஃபைபரும் லோ ஃபேட்டும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆப்வியஸ்லி அப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஏன்னா இட்ஸ் லோ இன் கேலரிஸ் அண்ட் ஹை இன் ஃபைபர். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, போன்ஸுமே நல்லது, ஏன்னா இதில் வந்து மெக்னீஷியமும் விட்டமின் கேயும் இருக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பம்கினை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டிஷ்ஷில் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. இது பம்கின் சீட்ஸுமே வந்து ரொம்ப முந்தியெல்லாம் லைக் காய வச்சு எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து சாப்பிடுவோம். இப்போது லைக் மார்க்கெட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், பம்கின் சீட்ஸ் தனியாக பேக் பண்ணி விற்கிறாங்க, அந்தளவுக்கு நல்லது. ஓகே, இது ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு துருவின தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 4-5, காஞ்ச மிளகா ஒரு 2, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பம்கினை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பருப்பு வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு போடணுங்கிறது இல்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பருப்பு இல்லாமலேயும் இந்த டிஷ் நல்லா தான் இருக்கும். பருப்பு பாயில் பண்ணதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ண பம்கின் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அப்புறம் அது உப்பும் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பம்கின் சீக்கிரமாக வெந்துடும். உடனே வந்து நீங்கள் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, ஜீரகம், அந்த மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணி அது கொதிக்கட்டும். சைட் பை சைட் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு தாளிக்கிற மாதிரி தாளிக்கணும், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு, காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.